ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் 28 ஜூன் அன்றைக்கி ஏற்காடு ட்ரிப் போயிருந்தேன். அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். விலாக் வந்து முன்னத்து நாள்லேருந்தே எடுத்துகிட்ருக்கேன். முன்னத்து நாள் வந்து என்னோடய ட்ரெஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். ட்ரெஸ் வந்து முன்னத்து நாளே ஆல்ட்ரு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா காலையில் போடுறதுக்கு எல்லாமே போய் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒன் டே ட்ரிப்புனால பெருசாக லக்கேஜ் எதுவும் எடுத்துகிட்டு போகல. இந்த ஸ்லிங் பேக் மட்டும் போதும்னு சொல்லி அது மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். மார்னிங் 4 o'clock கிட்ட ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிட்டேன். ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் பிளான் பண்ணி போகிறது தான். நாங்கள் ஆஃபீஸ் போனது வந்து 4 o'clock, ஆனால் பஸ் வந்தது வந்து 5 o'clock தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கிளம்பினோம். அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து பஸ் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு கோயிலில் போய் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் போனோம். பூஜையெல்லாம் முடிச்சு கிளம்பும் போதே மணி 6 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் போனோம். ஏற்காடு ரீச் ஆகும்போது கரெக்டாக மார்னிங் 9 o'clock ஆயிடுச்சு. ஆனால் போகிற வழி எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப மிஸ்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸில் போகும்போது நல்லா பாட்டு கேட்டு நல்லா வைப் பண்ணிட்டு போனோம். செம்மையாக இருந்துச்சு. நல்லா பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டே போனங்காட்டி 20 ஹேர்பின் பெண்டையும் எப்படி தாண்டணுன்னே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் அண்ட் ஜாமு, பூரி, குருமா, ஆனியன் ஊத்தப்பம், சாம்பார், சட்னி. அங்கே ஃபஸ்ட்டு போய் வியூ பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா பகோடா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒன்று. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறமா அங்கே பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அங்கே நிறையா அழகழகான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ரோஸ் கார்டன் வந்து போயிருந்தோம். அங்கேயும் எல்லாமே பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா ஃப்ளவர்ஸுமே ஊட்டி போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கே இருந்துச்சு. அது எல்லாமே வியூ பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் அங்கே இருந்த எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒன்று விடாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறமா லன்ச் சாப்பிட வந்துட்டோம். லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி, கோபி மஞ்சூரியன், ரைத்தா இதுதான் வந்து சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா போட்டிங்க்கு வந்து எமரால்டு லேக் போயிருந்தோம். செம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு போட்டில் வந்து 8 பேர் தான் போக முடியும். பெடல் போட்டும் இருந்துச்சு, மோட்டார் போட்டும் இருந்துச்சு. நாங்கள் இருக்க டயர்டில் பெடல் போட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மோட்டார் போட்டில் தான் போனோம். தண்ணிக்குள்ளே போட்டில் போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அங்கே ஃப்ரூட்ஸ்லாம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, அதேமாதிரி சீப்பாகவும் இருந்துச்சு. நம்ம ஊரில் விற்கிற விலையை விட ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 3 o'clock கிட்ட சேர்வராயன் டெம்பிள்னு சொல்லி ஒரு கோயில் போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம நடந்தெல்லாம் போக முடியாது. ஒரு கேவுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் சாமி, பெருமாள் சாமி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம குமிஞ்சிட்டு தான் போக முடியும். பக்கத்தில் ஒரு ஷாப்பில் சோளக்கருது விற்றுட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். குளிர் அடிக்கிறதுக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிஸ்ட்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. 5 o'clock போதே பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். கரெக்டாக மழையும் வந்துருச்சு. மழையிலேயே ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆனியன் பக்கோடாவும் காஃபியும் வந்து சொல்லியிருந்தோம். அதில் சாப்பிட்டு அப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நிறுத்தி ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டோம். டின்னருக்கு வந்து சப்பாத்தி, பரோட்டா, மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கேம்ப் ஃபயர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதில் நல்லா பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா 9:30 கிளம்பிட்டோம். நைட்டு 1 மணிக்காட்ட ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.